ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்போவுமே டயர்டாக இருக்கா? தூக்கமாக வருதா? முடி கொத்தாக கொட்டுதா? ஸ்கின்னு டல்லாக இருக்கா? எந்த வேலையும் செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரே வாரத்தில் உங்கள் ரத்த சோகையை மாற்றி உங்கள் ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி, அதே மாதிரி டயபெட்டிஸ்னாலேயோ இல்லை ஓவர் ப்ளீடிங்னாலேயோ இல்லை தைராய்டுனாலேயோ உங்கள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட உடம்பை சரி பண்ணி புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கான பெஸ்ட் ரெமெடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க, 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகளும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு ஏத்தபடி 5 இல்ல 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது உங்க கார அளவுக்கு ஏத்தபடி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து புன்முறுவலா நல்ல வாசனை வர்ற வரைக்கும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வறுத்துக்க போறோம். நம்ம வறுத்து நல்லா அதை ஒரு பிளேட்ல கொட்டி பரப்பி ஆற வச்சிருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொழுந்தா 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை ஆஞ்சு எடுத்துக்கோங்க. அதனால தண்ணியில ஒரு தடவை அலசிட்டு தண்ணி போக வடிச்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாதபடிக்கு பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்காது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் இந்த கடாயில சேர்த்து 2 நிமிஷம் நீங்க வதக்குனீங்கன்னா போதும். அது நல்லா சுருங்கி நல்ல டார்க் கிரீன் கலர்ல வரும். அது வரைக்கும் நீங்க வதக்குனீங்கன்னா போதும். முருங்கையை ரொம்ப வேக வச்சோம்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்காதீங்க. இப்ப அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த பொருட்களை மிக்சியில சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 இல்ல 6 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற அந்த கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச புளி அதையும் சேர்த்து குறக்குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது குறக்குறப்பா இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். அப்பதான் வாயில கடிப்படுறப்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ரொம்ப பேஸ்டா அரைச்சிடாதீங்க. இப்போ கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுவுமே 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லேசா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறப்ப நல்ல அந்த தொக்கு கன்சிஸ்டன்சில வந்துடும். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுக்கோங்க. மேல லைட்டா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி கையில் அப்படி நசுக்கி விட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாம் வந்துடும். அப்படியே ஊதி தள்ளிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்ச மிக்சி இருக்கு பாத்தீங்களா, அதுலயே இதை போட்டு கரெக்டா 2 பல்ஸ் விட்டீங்கன்னா போதும். அது கரகரப்பா இருக்கணும். அது ரொம்ப பொடியாயிடக்கூடாது. அந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்க எப்ப சர்வ் பண்ண போறீங்களோ அப்ப அந்த முருங்கைக்கீரை தொக்கையும் போட்டுட்டு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த வேர்க்கடலை பொடியையும் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்க சாப்பாட்டோட கலந்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட், சாதம் எல்லாத்தோடையுமே நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு வாரத்துல உங்களோட ஹீமோகுளோபின் அளவு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட சோர்வு உங்களை விட்டு ஓடியே போயிடும். உங்களோட முடி கொட்டுறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். அப்புறமா டயபெட்டிஸ்னாலேயோ இல்ல ப்ரீமெனோபாஸ்னாலேயோ பெரிமெனோபாஸ்னாலேயோ உங்களுக்கு வர அந்த சோர்வு, தைராய்டுனால வர்ற சோர்வு எல்லாத்துக்குமே இது ஒரு அருமருந்தா இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை ட்ரை செய்து பாருங்க. இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா பாக்கி ஸ்டெப் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புளி விழுதுக்கு பதில் நார்மல் புளி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரைக்கு பதில் முருங்கைக்கீரை பொடி இப்ப எல்லா நாடுகள்லயுமே கிடைக்குது. நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதை பவுடரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடரா பண்ணீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கிடவே கிடாது, நல்லாவே இருக்கும். இப்போ இதை எப்படி சாப்பிடுறதுன்னு பார்ப்போம். நீங்க இதை சம்மர்ல சாப்பிடுற மாதிரி இருந்தீங்கன்னா பழைய சாதம் இல்லாட்டி ராகி கஞ்சி, ராகி கூழு, கம்பங்கூழு, சோளக்கூழு அந்த மாதிரி ஐட்டம்ஸோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூடாகாம இருக்கும் உடம்பு. உங்களுக்கான சத்தும் கிடைக்கும்.
இதே நீங்க விண்டர்ல சாப்பிடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கவளம் சாதத்துல துளி நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட் அதோட தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வராம இருக்கும். முருங்கைக்கீரைனால உடம்பும் சூடாகாம இருக்கும். உங்களோட ஹெச்பி அளவும் நல்லா ஏறும். ஒரே வாரத்துல உங்களோட ஹெச்பி அளவு இம்ப்ரூவ் ஆகுறது தெரியும். உங்களோட உடம்புல இருக்கிற அந்த சோர்வு போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒல்லியா சோர்வா இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது தைராய்டுனாலயோ இல்ல லோ ஹெச்பினாலயோ இல்ல டயபெட்டிஸ்னாலயோ இல்ல மெனோபாஸ்னாலயோ அவஸ்தைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமெடிஸ் நிறைய இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அவசியம் செக் பண்ணி பாருங்க. அவசியம் இந்த ரெசிபியை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை செய்திருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.